திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி, பாடல் 4, தலம் திருப்பெருந்துறை, ஆவுடையார் கோவில். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரும் இயம்பினர் ஒருபால். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரும் இயம்பினர் ஒருபால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பள்ளி எழுச்சி 4ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலை எப்படி தன்னை தாழ்த்தி கொள்கிறான்னு பாருங்க மணிவாசக பெருமான். முதல்ல ஆரம்பிக்கும் போது திருப்பறிந்து எழுந்திருக்கும் சிவபெருமானே, இந்த அதிகாலை பொழுதில் வீணையர்கள் வாசிக்கும் கலைஞர்கள் ஒரு பக்கம் நிற்கின்றார்கள். அதே போல் யாழ் இசை, பழைய காலத்தில் யாழுங்கிற ஒரு கருவி வாத்தியம் இருந்தது. அந்த கருவி வாசிக்கும் மீட்டுபவர்கள் ஒரு பக்கம் பத்தியில் நிலைத்து நிற்கின்றார்கள். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இருக்குல்ல, அதில் ரிக்வேதம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நிற்கின்றார்கள். அதே போல் தமிழ் தேவார பாடல்களை பாடுபவர்கள் ஒரு பக்கம் கைகூப்பி பாடிக்கொண்டு இருக்கின்றதற்காக நிற்கின்றார்கள். நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லிபடியே கையில் மலர் மாலைகளுடன் கையில் மலர்களை கொண்டு உன் பக்தர்களாகிய அடியவர்கள் ஒரு பக்கம் நிற்கின்றார்கள், வணங்குகின்றார்கள். வணங்குவோர்கள் கண்ணில் மல்க பார்த்திருப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை நெகிழ்ந்து மயங்கியவர்கள் கழு போன்று, ஒரு கழுமரம் சொல்லுவோம் இல்லையா, கழுமரம் போன்று ஒருபுறம் நிற்கின்றார்கள். தலையில் கைகூப்பி நீயே சரணாகதி என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் பார்க்கும்போது என் பக்திக்கு ஒன்றுமே கிடையாது. எப்படி மணிவாசக பெருமான் இவர்களை அவர்களோடு அவரை ஒப்புக்கொண்டு ஒத்து செய்து பார்த்து இவரோட பக்தி ஒன்றுமே இல்லையாமா. அவர்களை பார்க்கும் பொழுது இவர் பக்தி சாதாரணமானது, மிகச் சாதாரணமானது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அவருடைய பெருமையே மகா பெருமை. தனது இறைவனை, அப்படிப்பட்ட இறைவனை ஆட்கொள்ள நீ எங்களை ஆட்கொள்வதற்கு பள்ளி எழுந்து வருவாயாக என்று சொல்லி இந்த பாடலை அருளி முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.